இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். வலதுசாரி தீவிரவாதிகள் பின்னணியா? 10 மில்லியன் வாக்கெடுப்பில் அதிர்ச்சி சந்தேகம். காருக்குள் உயிரிழந்த 2 நாய்கள். சில நிமிட அலட்சியம் உயிரை பறித்த சோகம். ரைன் நதியில் நீச்சல் விபத்து. என்ன நடந்தது? போலீஸ் தீவிர விசாரணை. ராணுவ வயதுடைய யுக்ரைனியர்களுக்கு எஸ் பாதுகாப்பு கிடைக்காதா? சுவிஸில் பரபரப்பு. ஒரே மின்னல் 1 லட்சம் பிராங்க் சேதம். சுவிட்சர்லாந்தில் பரபரப்பு சம்பவம். பெனாவில் கோர விபத்து. ரேகா ஹெலிகாப்டரில் அவசரமாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட 55 வயது நபர். தொடர்பான விரிவான செய்திகள். உங்கள் நிதி தேவைகளுக்கு இப்போது நிம்மதியான தீர்வு. குறைந்த வட்டி வீதத்தில் 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் வரை கடன் பெறலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அது சாத்தியம். சுவிட்சர்லாந்தின் முன்னணி வங்கிகளோடு நேரடி தொடர்பில் செயல்படும் வங்கி நிறுவனத்தின் மூலம் வேகமான செயல்முறை, நம்பகமான சேவை, மறைமுக கட்டணங்களின்றி உங்களுக்கு ஏற்ற கடன் திட்டங்கள். மேலதிக தகவல்களுக்கு இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள். creditgate.ch. சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற 10 மில்லியன் மக்கள் வாக்கெடுப்பை சுற்றி சமூக ஊடகங்களில் நடந்த டிஜிட்டல் தாக்குதல் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முன்மொழிவுக்கு எதிராக பிரசாரம் செய்த பசுமை கட்சி அரசியல்வாதி சாமுவல் ஸ்பேன்டன் வெளியிட்ட காணொலியானது சுமார் 6 லட்சம் பேரை சென்றடைந்தது. ஆனால் அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான ஒரே மாதிரியான கருத்துகள் அவரது பதிவை நிரப்பின. ஒரே வாசகங்கள், ஒரே படங்கள், ஒரே கோஷங்கள் தொடர்ந்து பதிவானதால் அவை மனிதர்களால் அல்ல பாட்களால் உருவாக்கப்பட்டவை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. விசாரணைகளின்படி இந்த டிஜிட்டல் பிரசாரத்தின் பின்னணியில் வலதுசாரி தீவிரவாத குழு இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் அதிகாரிகளிடம் உள்ளது. இருப்பினும் வெளிநாட்டு அரசுகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இதுவரை எந்த ஆதாரமும் கிடையாது என்று சுவிஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பாட்களின் நோக்கம் சமூக ஊடகங்களில் ஒரு போலியான பெரும்பான்மை கருத்து உருவாக்கி முடிவு எடுக்காத வாக்காளர்களின் மனநிலையை மாற்றுவதாக கூறப்படுகிறது. இதனுடன் டீப் ஃபேக் வீடியோக்கள் மற்றும் போலி செய்தி வடிவங்களும் பரவியதாக தகவல்கள் வெளியாகின. இதேபோல் சமூக ஜனநாயக அரசியல்வாதி மாகோராட் ஒரு கற்பனை பிரசார பதிவை வெளியிட்டு சோதனை செய்த வேளை வரும் 20 மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட தானியங்கி கருத்துக்கள் வந்தது அவரை அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த சம்பவம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பொருட்கள் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் பிரசாரங்கள் ஜனநாயக வாக்கெடுப்புகளை எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பதற்கான புதிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் எதிர்மறை தாக்குதல்களால் பின்வாங்க போவதில்லை என தெரிவித்துள்ள சாமுவல், உண்மையான தகவல்கள் மக்களை சென்றடைந்தால் ஜனநாயகம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு தனது பிரசாரத்தை தொடர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் 2 நாய்கள் வெப்பத்தாக்கத்தால் உயிரிழந்த சம்பவம் செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கையாக மாறியுள்ளது. சுவிஸ் மாகாணத்தில் உள்ள அவசர கால்நடை மருத்துவமனை தெரிவிக்கையில் இந்த வாரத்தில் மாத்திரம் 3 நாய்கள் வெப்பத்தாக்கத்தால் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டன. அவற்றில் 2 நாய்கள் உயிரிழந்தன. 2மே குளிரூட்டியை இயக்காமல் நிறுத்தப்பட்டிருந்த காரில் விடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. விலங்கு நல அமைப்புகள் எச்சரிக்கையில் வெளிப்புற வெப்பநிலை வெறும் 15 டிகிரி செல்சியஸ் இருந்தால் கூட காரின் உட்புற வெப்பநிலை சில நிமிடங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். ஜன்னலை சற்றே திறந்து வைப்பதும் நாய்களை பாதுகாக்க போதுமானதில்லை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மூக்கு சுருங்கிய பிரெஞ்சு புல்டாக் போன்ற இன நாய்கள் வெப்பத்தாக்கத்திற்கு மிகவும் எளிதில் ஆளாகின்றன. அதிகமாக மூச்சு விடுதல், தடுமாறி நடப்பது, கருமையான நாக்கு, மங்கிய கண்கள் அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்படின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தினர். வெப்பமான நாளில் காருக்குள் நாய் சிக்கியிருப்பதை கண்டால் முதலில் வாகன உரிமையாளரை தேட வேண்டும். அது முடியாவிடின் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும். நாயின் உயிருக்கு உடனடி ஆபத்து இருப்பது உறுதியானால் மாத்திரமே மிக அவசர சூழ்நிலையில் ஜன்னலை உடைப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சில நிமிட அலட்சியம் கூட ஒரு செல்ல பிராணியின் உயிரை பறிக்கக்கூடும் என்பதால் வெப்பமான கால நிலையில் நாய்களை ஒருபோதும் தனியாக காருக்குள் விட்டுச் செல்ல வேண்டாம் என்று விலங்கு நல அமைப்புகள் மீண்டும் வலியுறுத்துகின்றன. சுவிட்சர்லாந்தின் கூர் அருகே உள்ள ரைன் நதியில் நடந்த நீச்சல் விபத்தில் 22 வயது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கிராபன்டன் மாகாண காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 7:30 அளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த இளைஞர் தானாக முன்வந்து தலைகீழாக ஆற்றில் குதித்துள்ளார். தண்ணீரில் குதித்த சில நொடிகளிலேயே அவர் பலத்த காயமடைந்துள்ளார். சம்பவத்தை நேரில் பார்த்து அவரது நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் உடனடியாக ஆற்றுக்குள் இறங்கி அவரை பாதுகாப்பாக மீட்டனர். தகவல் கிடைத்ததும் அவசர மீட்புக் குழுவினரும் ஆம்புலன்ஸ் சேவையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பின்னர் பலத்த காயமடைந்த இளைஞர் உடனடியாக கிராபன்டன் மாகாண மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது, ஆற்றின் ஆழம், நீரின் நிலை அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து கிராபன்டன் மாகாண காவல்துறையும் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரிக்கின்றன. கோடை காலத்தில் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் நீச்சல் அடிக்க செல்லும் வேளை தண்ணீரின் ஆழம் மற்றும் அடிப்பகுதியின் நிலையை உறுதிப்படுத்தாமல் தலைகீழாக குதிப்பது உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என அதிகாரிகள் மீண்டும் எச்சரிக்கின்றனர்.
சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்துள்ள ஆயிரக்கணக்கான யுக்ரைனியர்களை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவு ஒன்றை கூட்டாட்சி மன்றம் தற்போது பரிசீலிக்கிறது. ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு சுவிட்சர்லாந்து முதன்முறையாக எஸ் பாதுகாப்பு அந்தஸ்தை அமுல்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் வழக்கமான புகலிட நடைமுறையின்றி யுக்ரைனிய அகதிகளுக்கு தற்காலிக பாதுகாப்பு, வேலை செய்யும் உரிமை, தங்குமிடம், குடும்ப ஒன்றிணைப்பு மற்றும் சமூக உதவி உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் 72,000 யுக்ரைனியர்கள் இந்த பாதுகாப்பு அந்தஸ்தின் கீழ் உள்ளனர். அவர்களில் ஏறத்தாழ பாதி பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதோடு பலர் சுவிஸ் சமூகத்தோடு நன்கு ஒருங்கிணைந்துள்ளனர். இந்நிலையில் ராணுவ வயதுடைய யுக்ரைனிய ஆண்களுக்கு எஸ் பாதுகாப்பு அந்தஸ்தை கட்டுப்படுத்துவது குறித்து கூட்டாட்சி மன்றம் ஆலோசிக்கிறது. இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டாலும் அது புதிதாக சுவிட்சர்லாந்துக்கு வருபவர்களை மாத்திரமே பாதிக்கும் என்றும், ஏற்கனவே எஸ் அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு உடனடி மாற்றம் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்த ஆலோசனைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகளை தொடர்ந்து இந்த முக்கிய விடயத்தில் கூட்டாட்சி மன்றம் கோடைகால இறுதியில் இறுதி முடிவை அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஆல்சென் ஜொஹான் பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை ஏற்பட்ட கடுமையான இடியுடன் கூடிய மழையின் போது ஒரு களஞ்சியத்தை மின்னல் தாக்கியதால் பெரும் சொத்து சேதம் விளைவிக்கப்பட்டது. சென்காலன் மாகாண காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி மின்னல் தாக்கியதை அடுத்து அந்த களஞ்சியத்தின் கூரையிலிருந்து புகை வெளியேறியதை அப்பகுதி மக்கள் கவனித்து உடனடியாக அவசர சேவைகளுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் தீ பரவியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினர். இருப்பினும் மின்னல் தாக்கியதால் களஞ்சிய கட்டிடமும் அதன் மின்சார உபகரணங்களும் கடுமையாக சேதத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் யாருக்கும் காயமில்லை. இருந்தாலும் சேதத்தின் மதிப்பு சுமார் 100,000 சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் அந்த பகுதியை தற்காலிகமாக மூடியுள்ளனர். கோடைகால இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கம் அபாயம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும், அவசர நிலை ஏற்படின் உடனடியாக மீட்பு பிரிவினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தில் உங்கள் சொந்த ரெஸ்டாரண்ட் கனவு இப்போது நனவாகும் நேரம். ஆர்கவ் கண்டோனின் ரைனாக் நகரில் அனைத்து நவீன வசதிகளோடும் முழுமையாக தயாரான அழகிய உணவகம் விற்பனைக்கு. ஃபுல் கிச்சன் செட்டப், அனைத்து ரெஸ்டாரண்ட் உபகரணங்களோடும் உடனே பிசினஸ் ஆரம்பிக்க தயாரான இடம். பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்த தனி வசதி. சுவிஸில் உங்கள் வெற்றிகரமான உணவக பயணத்தை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உடனே அழைக்கவும். சுவிட்சர்லாந்தின் ஷுவிட்ஸ் மாகாணம் பெனாவ் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற சாலை விபத்தில் 55 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் படுகாயமடைந்தார். ஷுவிட்ஸ் மாகாண காவல்துறை தெரிவிக்கையில் காலை 7:30 அளவில் ஷ்வாய்சர்ஸ்ட்ராஸ் சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையில் 24 வயதான கார் ஓட்டுநர் ஒருவர் எரிபொருள் நிரப்பும் நிலையத்திலிருந்து வெளியேறி பிரதான சாலையில் இடதுபுறமாக திரும்ப முயன்றபடி அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிளோடு பக்கவாட்டில் மோதியுள்ளார். மோதலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் 55 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்துள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அவசர மருத்துவ குழுவினர் அவருக்கு முதல் உதவி அளித்தனர். அதைத் தொடர்ந்து ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டு காயமடைந்த நபர் மாகாணத்திற்கு வெளியே உள்ள சிறப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்துக்கான சரியான காரணம் என்ன என்பது குறித்து ஷுவிட்ஸ் மாகாண காவல்துறை தொடர்ந்து விசாரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் லெய்ஸ்டர் நகரில் இடம்பெற்ற கானெக்ஸ் 26 என்ற ராணுவ பயிற்சிக்கு எதிராக சனிக்கிழமை சுமார் 200 பேர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நிறைவடைந்தது. பெரும்பாலும் இளைஞர்களை கொண்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிற்பகல் 2 மணியளவில் லெய்ஸ்டர் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடி பின்னர் நகரின் பல பகுதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். போராட்டத்தின் போது ராணுவம், போர், ஆயுத உற்பத்தி மற்றும் முதலாளித்துவத்துக்கு எதிராக பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சுவிட்சர்லாந்தின் ஆயுத கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. மேலும் காசா தொடர்பான கருத்துகளும் இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களும் ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றன. அத்துடன் ராணுவத்தில் கட்டாய சேவைக்கு எதிராகவும் சமூக நலன் மற்றும் கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டு பாதுகாப்புத்துறைக்கு அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் பேச்சாளர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தின் முழு நேரத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் எந்த மோதலும் ஏற்படாததால் தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இந்த போராட்டம் ஜூன் 1 முதல் 28 வரை சுவிட்சர்லாந்தின் வடமேற்கு பகுதியில் இடம்பெற்று வரும் கானெக்ஸ் 26 என்ற மிகப்பெரிய ராணுவ பயிற்சிக்கு எதிராக நடத்தப்பட்டது. இதில் சுமார் 3500 ராணுவ வீரர்கள் பங்கேற்று அவசர அணி திரட்டல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பயிற்சி செய்து வருகின்றனர். மாலை 4 மணியளவில் ஆர்ப்பாட்டம் எந்தவித வன்முறையுமின்றி அமைதியாக நிறைவடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வசதி பற்றாக்குறைக்கு தீர்வு காண புதிய கட்டிட மண்டலங்களை உருவாக்க வேண்டும் என்று FDP கட்சியின் இணைத்தலைவர் சுசான் வேன்சென்ஸ் வலியுறுத்தியுள்ளார். 10 மில்லியன் மக்கள் தொகை தொடர்பான முன்முயற்சி நிராகரிக்கப்பட்டதை அடுத்து வீட்டு வசதி நெருக்கடியை சமாளிக்க சுவிட்சர்லாந்து மீண்டும் அதிக வீடுகளை கட்டும் திறனை உருவாக்க வேண்டும் என்றார். தற்போது நடைமுறையில் உள்ள நகர்ப்புறங்களில் கட்டிட அடர்த்தி அதிகரிக்கும் கொள்கை மாத்திரம் போதுமானதல்ல என்றும் தேவையான இடங்களில் புதிய கட்டிட நிலங்களை அறிவிக்க வாகனங்களுக்கும் நகராட்சிகளுக்கும் அதிக சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். அதேவேளை கட்டிட அனுமதி விதிமுறைகளை எளிமையாக்குவது, தேவையற்ற மேன்முறையீடுகளை குறைப்பது மற்றும் காலியாக உள்ள அலுவலக கட்டிடங்களை குடியிருப்புகளாக மாற்றும் நடைமுறையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் FDP வலியுறுத்தியது. சுவிட்சர்லாந்து முழுவதும் தற்போது 3 மில்லியனுக்கும் அதிகமான சதுர மீட்டர் அலுவலக இடம் காலியாக இருப்பதாகவும் அவற்றை மாற்றி அமைத்தால் சுமார் 30,000 புதிய குடியிருப்புகளை உருவாக்க முடியும் என்றும் சுசான் வேன்சென்ஸ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் வீட்டு வாடகை, குடியிருப்பு பற்றாக்குறை மற்றும் சொந்த வீடு வாங்க முடியாத நிலை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் வீடமைப்பு தொடர்பான புதிய சட்ட முன்மொழிவுகளை வரவிருக்கும் இலையுதிர் கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் FDP சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி நெருக்கடிக்கு இது புதிய திருப்பமாக அமையுமா என்பது குறித்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் அப்பென்சல் அவுசரோடன் மாகாணத்தில் உள்ள வால்சென்ஹவுசன் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை குறிவைத்து இடம்பெற்ற திருட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியது. கடந்த வெள்ளியன்று இரவு வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்த 2 கார்களின் பக்கவாட்டு கண்ணாடிகளை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே இருந்த மதிப்புமிக்க பொருட்களை திருடிச் சென்றனர். சனிக்கிழமை காலை இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பென்சல் அவுசரோடன் மாகாண காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்தனர். ஆய்வில் 2 வாகனங்களிலும் பொருட்கள் சிதறி கிடந்ததோடு பல்வேறு உடைமைகள் திருடப்பட்டிருப்பது உறுதியானது. மேலும் அருகில் இருந்த மற்றொரு பயணிகள் காரின் கண்ணாடியை உடைத்து திருட முயற்சி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடையவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட திருட்டு பொருட்களின் மதிப்பு இன்னும் கணக்கிடப்படுகிறது. இருப்பினும் வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு பல்லாயிரம் சுவிஸ் பிராங்குகள் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வாகனங்களில் பணம், மடிக்கணினி, கைப்பை உள்ளிட்ட மதிப்புமிக்க பொருட்களை வெளிப்படையாக வைக்க வேண்டாம் என்றும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது செயற்பாடுகளை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான சுவிஸ் தமிழ் மீடியா.com நாடுங்கள். வணக்கம்.